படம் ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. அதாவது ஒவ்வொருத்தனும் அது உறவுகளோடு பிறந்த ஒவ்வொருத்தனும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். அது இப்போ உள்ள ஜென்ரேஷன் வந்து இந்த படத்தை ரொம்ப பார்க்கணும். கண்டிப்பாக இந்த இப்போ உள்ள ஜென்ரேஷன் வந்து இந்த படத்தை வந்து கண்டிப்பாக பார்க்கணும். அதுதான் வேறு லெவலில் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதாவது தீபாக்கா கேரக்டர் வரும்போதெல்லாம் அழுகை கட்டுப்படுத்த முடியல. ஆர்ஆராக இருக்கட்டும், சாங்காக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஆமாம் கூட்டு குடும்பம்னா எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது இந்த ஜென்ரேஷனுக்கு தெரிகிற மாதிரி. அதாவது இப்போ நம்ம 80s கிட்ஸு 90s கிட்ஸுக்கெலாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் 2K கிட்ஸுக்கு வந்து இந்த படம் தெரியாது, இந்த வலிமையை பற்றி தெரியாது. அதாவது கூட்டு குடும்பங்களுடைய வலிமைகளும் இப்போ அண்ணி, அம்மா, அக்கா, அப்பத்தா, அண்ணன், தம்பி, சித்தப்பா, பெரியப்பா அப்படிங்கிற உறவுகளே இப்போ உள்ள எல்லாம் மறந்துட்டாங்க. ஆனால் அவங்கெல்லாம் பார்க்குற மாதிரியான ஒரு மூவியாக இது இருக்கும். கண்டிப்பாக இதை பார்க்கணும். இந்த படம் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். இது நல்லா பேசப்படணும். இந்த மாதிரி சின்ன படங்களை கண்டிப்பாக வரவேற்கணும் இந்த படத்தை. ரொம்ப 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 எமோஷனல். அதாவது நான் கொஞ்ச நேரம் நின்றுட்டு தான் வந்தேன். என்னடா அழுகை கட்டுப்படுத்த முடியல. அந்த அளவுக்கு நான் அந்த ஊர்லேயே போய் வாழ்ந்த மாதிரியான இருந்துச்சு. அது படம் நல்லா இருந்து ஒரு யதார்த்தமான கிராமத்து கதை, யதார்த்தமான படம். ஒரு வில்லேஜுக்குள்ளே அண்ணன் தம்பி ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் தான். அவங்களுக்குள்ளே இருக்கிற வேறுபாடு, அவங்களுக்கு இருக்கிற ஈகோ, ஒரு பிரச்சனைகள். அப்புறம் அவங்களுக்கு எப்போயும் பார்க்க வரும்போது சின்ன ஒரு வாரத்தை சொல்லிட்டாவே ஒரு வருஷத்துக்கு பேச மாட்டான். சின்ன விஷயத்தில் போய் ஒரு பேச்சுவார்த்தை இல்லாமல் அப்புறம் பசங்கள்லாம் வந்து ஒரு தங்கச்சி எல்லாமே சேர்த்து மறுபடியும் அந்த உறவுகளே மாதிரி உறவுகளை சேர்த்துக்கிற ஒரு விஷயம், புரிஞ்சுக்கிட்டு சேர்த்துக்கிற விஷயம்தான். அதெல்லாம் எதுவுமே இயல்பாக சொல்லியிருக்காங்க. அது வெட்டு குத்துனா சண்டை வரும்ல, நமக்கு அனைத்து சண்டை வந்து இப்படி அடிச்சுக்குவோம், இது பண்ணிக்குவோம். அது யதார்த்தமாக, அதாவது ரொம்ப கொடூரமாக வெட்டுறது இது பண்ணுறது அந்த மாதிரி இது கிடையாது. அவளை வந்து அது மாதிரி வந்து அதாவது படமே இப்போ தெறிக்க விடுறது எல்லாம் ஓடுறது யதார்த்தமான விஷயம். எல்லாமே ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. ஆமாம், டயலாக் எல்லாமே அதாங்க. டயலாக் எல்லாம் படமே எனக்கு கண்ணே கலங்குது. ஒரு அது அக்கான்னு ஒரு தங்கச்சி கேரக்டர் ஒன்று இருக்குது, இந்த சாவித்திரி மாதிரி. எப்போவுமே அழுது எதை எடுத்தாலும் அவங்களுக்கு ஃபீலாகவே பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து நல்லது நடந்தால் கூட அழுதுகிட்டு தான் சொல்லுவாங்க. அந்த கிராமத்தில் யதார்த்தமாகவே இருப்பாங்களே அது மாதிரி. இப்போ அண்ணன் தம்பிங்களா, அது பெரியப்பா பையன், சித்தப்பா பையன், அவங்க இருந்தாலும் அண்ணன் தம்பிங்க தானே. அந்த பசங்க வந்ததுக்கப்புறம் அது உணர்வுகளை விட்டு கொடுக்காத இந்த யதார்த்தமான படம். எந்த ஜாதி வன்மமோ, இந்த கொடுமை, அது இது மாதிரி எல்லாம் எவ்வளவோ கலாச்சாரத்தில் இப்போ படம் பார்த்து வெளியே வந்தாலும் நம்மளே மூஞ்சி பார்த்து பேசுகிறது கூட முடியாமல் இருக்குது. அப்படி கிடையாது. ஒரு வில்லேஜுக்குள்ளே ஒரு அண்ணன் தம்பியாக இருக்கிற ஒரு 4-3 பேர்த்துக்குள்ளே ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற உணர்வுகள் தான். நல்ல உணர்வு, பயங்கரமான எமோஷன், நல்ல எமோஷன் நல்லா எல்லாம் நல்லா பண்ணுது. அவர் அப்படியே வேறு மாதிரி அவர் அண்ணன், அவர் தான் அண்ணன், மெயின் அண்ணன் கேரக்டரு அவர் தான் மெயின். நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. எல்லோரும் நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க. கூட இப்போ பொறுமையாக பார்க்கணும். கமர்ஷியல் சினிமாவாக நம்பி வந்து ஆட்டம் பாட்டம் குத்து வெட்டி இவங்கலாம் அப்படிலாம் எதிர்பார்த்து வரக்கூடாது. வந்து நம்ம இது பார்க்கணும், இவங்க தான் பார்க்கணுங்கிற. இவங்களுக்குலாம் பெரியப்பா யார், சித்தப்பா யார், தாய் மாமனை யார், அத்தைனா என்ன, மாமனை என்ன உணர்வே தெரியாமல் ஒரே வாரத்தில் அங்கிள் என்ன, அவ்வளோதான், அங்கிள் தான் தெரியும். ஆமாம், அந்த அங்கிள் இருக்கிற மேட்டர்லாம் இன்றைக்கெல்லாம் இருக்க சின்ன பசங்களை கூட்டிகிட்டு போய் பார்க்கணும். உங்களுக்கு பார்த்தா தாத்தாலாம் இப்படி இருந்தாங்க, பெரியப்பிள்ளை இப்படி இருந்தாங்க, ஊரில் அத்தைன்னு எப்படி இருப்பாங்க, எல்லாமே பார்க்கணுங்க, பார்க்க வைக்கணும். அது வந்து என்ன, அதுதான் உணர்வுகள். நம்ம எவ்வளவோ கூட்டிகிட்டு போகிறோம், எங்கெங்கே கூட்டிகிட்டு போகிறோம். என்ன இது மாதிரி படங்களை பார்த்தா தான் நல்லா இருக்குன்னு சொல்கிறோம். சினிமாவுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். எந்த வன்மம் இல்லாமல் அருமையான ஒரு படம். சூப்பராக இருந்துச்சு சார். காஸ்டிங் எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க எல்லாருமே. ஸோ குடும்ப கதை தான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீலிங் இருக்குது. ராஜா சார் மியூசிக்கை ஞாபகப்படுத்துது. இந்த மியூசிக் டைரக்டர் பண்ணியிருக்கு, டைரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸ்க்ரீன் பிளே யாருமே நடித்த மாதிரி தெரில, எல்லாமே வாழ்ந்துருக்காங்க. ஆமாம், அதுதான் நான் இப்போ எல்லா காஸ்டிங் எல்லாமே அப்படியே ரியலிஸ்டிக்காக வாழ்ந்துருக்காங்க, யாருமே நடித்த மாதிரி தெரில. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீலிங். எல்லோரும் வந்து ஃபேமிலியோடு பார்க்கணும் அந்த படத்தில். மாரிமுத்து, வேலராமூர்த்தி, தீபாக்கா எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. நிறைய அழுதுருக்கேன் நான் நிறைய அண்ணன் தம்பிங்கெல்லாம் நான் பிறந்திருக்கேன். ஸோ ஒரு தடவை தான் பிறக்கிறோம், எல்லோரும் சேர்ந்தே இருந்துடலாம். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. டோட்டல் சென்டிமெண்ட் படம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல சென்டிமெண்ட் படம் பார்க்குறது நல்லா இருந்துச்சு.
இது ஆக்சுவலாக யதார்த்தமான படங்க. எதிர்பார்ப்பு வரவங்க யதார்த்தமான படமாக எதிர்பார்த்து வரணும். கண்டிப்பாக இருக்க ஒரு சீனாச்சும் அவங்க ஃபேமிலியில் டச் ஆகும். எல்லோரும் ஓவர் ஆக்டிங் எதுவும் இல்லை, எல்லாம் நீட்டாக பர்ஃபெக்டாக அவங்க ரோலை வந்து பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு. மியூசிக் அல்டிமேட்டுங்க, அது சான்ஸே இல்லை. அதனுடைய பாட்டு ஒவ்வொன்றும் முத்தாக இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தில் எந்த விதமான குறையும் கிடையாது. கண்டிப்பாக இப்போ இருக்க சின்ன பசங்களை கூட்டிகிட்டு ஃபேமிலியோடு போய் பார்க்கணும். எல்லோரும் ஊர் பக்கம் போகணும், எல்லா ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ணணும், எல்லோரும் சேர்ந்து அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு தடவையாச்சும் எல்லோரும் மீட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரியாச்சும் இப்போ இந்த படத்தை பார்த்து அந்த ஃபீல் வரும். நேட்டிவிட்டி விடாமல் டேரக்டர் எழுதியிருக்காங்க. டேரக்டரும் ரைட்டரும் ஒருத்தர் தான். அவர் ரைட்டிங் நல்லா இருக்குது, ஸ்கிரிப்டிங் நல்லா இருக்குது. அப்படி நேட்டிவிட்டி விடாமல் எழுதியிருக்காரு. அவங்கள பற்றி சொல்லணும்னு அவசியமே இல்லை. கிட்டத்தட்ட இந்த படத்துடைய மெயின் ஹீரோஸ் மாதிரி அவங்க நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ மாரிமுத்து சாருடைய கடைசி படம் அவர் நல்லாவே பண்ணியிருக்கார். உறுதியாக பார்த்து ஆகணும். எல்லோரும் ஃபேமிலியோடு வந்து பார்த்துக்க வேண்டிய படம். படத்தில் நிறைய இடத்துல எமோஷனலாக கனெக்ட் ஆச்சு சார். படம் நல்லா இருக்குது சார். குடும்ப படம், குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். நல்லா குடும்ப கதை எடுத்திருக்காரு நாகராஜ். ஆமாம், மற்றபடி நல்ல படம் சார். என்ன சார் குடும்ப கதைனா சார், நம்ம அண்ணன் தம்பி எப்படி வாழணும், இடையில வந்து எப்படி பிரிக்கிறாங்க, அந்த ஸ்டோரியை பற்றி எடுத்திருக்காரு. ரொம்ப தெளிவாக நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக் நல்லா இருக்குது, பாட்டுலாம் நல்லா இருக்குது. கதை நல்லா கரெக்டாக சொல்லியிருக்காங்க சார். ஃபஸ்ட்லேருந்து செகண்ட் ஹாஃப் தான் நல்லா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டோட செகண்ட் ஹாஃப் நல்லா சூப்பராக இருந்துச்சு. நல்லா கிளைமேக்ஸ்லாம் அருமையாக இருக்குது சார். எல்லாம் அருமையாக இருக்குது. ஃபேமிலி குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். வந்து பார்த்தாவே அழுவாமல் போக மாட்டாங்க, அந்தளவுக்கு கதை பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்குது சார். குடும்பம் ரொம்ப சூப்பராக தான் சார். மியூசிக் எல்லாமே ஒன்றை விட ஒன்று சூப்பராக இருக்குது. படம் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் இதுவும் சரி, ஒரு இதுனே புது டேரக்டர்னே சொல்ல முடியாது. எக்ஸலண்ட்டாக இருக்குது படம். கடைசி குடும்ப படம் சார். குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம். இன்றைக்கி காலகட்டத்தில் கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். இன்றைக்கி காலகட்டத்தில் நாங்களே என்னமோ நினச்சி வந்தோம், ஆனால் இது எதிர்பார்க்கல. இந்தளவுக்கு கடைசி வரைக்குமே இருந்து பார்த்துட்டு வந்தேன்னு வச்சுக்கங்களேன். படம் ரெண்டுமே சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்ல படம் சார். ஃபேமிலியோடு பார்க்குற படம் சார். இது வந்து ரொம்ப நாள் அப்புறம் டைரக்டர் சார் இப்படி ஒரு படம் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய படம். எல்லாருமே வந்து பார்க்கலாம். எல்லாருமே வந்து நல்லா பார்த்துட்டு கண்கலங்காமல் போனவங்க யாருமே இருக்க மாட்டாங்க சார். அப்படி ஒரு ஃபீல் படம் இது. அண்ணன் தம்பி உடஞ்சா, அக்கா தங்கச்சி உடஞ்சா, ஒரு ஃபேமிலியை விட்டு நம்ம பிரிஞ்சு வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இயல்பாக எடுத்திருக்காங்க சார். நல்லாயிருக்கு. எல்லாருமே வந்து நல்லா பார்க்கலாம் சார். கண்டிப்பாக கனெக்ட் ஆகுது சார். கனெக்ட் ஆகுது. நம்ம வந்து எப்படியெல்லாம் ஒரு அந்த காலத்தில் நம்ம வந்து பார்த்துருக்க மாட்டோம் சார். அந்த காலத்தில் எப்படியெல்லாம் இயல்பாக இருந்து வந்திருக்காங்களோ அந்த மாதிரி இயல்பாக எடுத்திருக்காங்க சார். நல்லாயிருக்கு சார். படம் நல்லாயிருக்கு சார். எல்லாருமே பார்க்கலாம் சார். எல்லாருமே பார்ப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது சார். இது வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ், இப்போ வளர்கிற பசங்க எல்லாருமே பார்க்கலாம் சார். பார்க்கக்கூடிய படம் தான் சார் இது. ரொம்ப நல்லா இயல்பாக நடிச்சிருந்தாங்க சார். வேலராமமூர்த்தி சார் படமெல்லாம் எப்படியோ நான் பார்த்துருக்கேன் சார். இது வந்து இயல்பாக ஒரு குடும்பத்துக்குள்ள வந்து அவர் கதையை எப்படியெல்லாம் கொண்டு வரணுமோ அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க சார். ரொம்ப நல்லா இருக்குங்க சார். பார்க்கலாம் சார். சென்டிமெண்ட் சீனாக எல்லாமே நல்லாயிருக்கு. அந்த டைலாக்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க சார். இந்த படத்தில் சூப்பராக இருக்குது. பார்க்கலாம் சார். படம் செம்ம சூப்பர். அதாவது எப்படி சொல்கிறதுனா, ஒரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ராசுமாதரன் ஒரு டேரக்டர், அவர் தான் வந்து வில்லேஜை வந்து சென்டிமெண்ட்டாக ஃபீலிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் இவர் கொடுத்துருக்கிறாரு. அண்ணன் தம்பி பாசம், அம்மாவோட உறவுகள் எல்லாம் வந்து ரொம்ப இதாக இருக்குது. இதை மக்கள்கிட்ட எல்லோரும் இன்னும் வந்து நீங்கள் வெளில கொண்டு போனீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். தமிழ் சினிமாவுக்கு அடுத்த ஒரு ராசு மதுரவன் அவர் சூப்பராக சிறப்பாக சொல்லியிருக்கிறாரு. அதாவது எப்படி சொல்கிறதுனா, உறவுகள் வந்து சண்டை போட்டுக்கிறது அதெல்லாம் வந்து இருக்கும், ஆனால் எப்போயுமே ஒன்றா இருக்கணும் அப்படின்றத வந்து திறம்பட சொல்லியிருக்கிறாங்க. அது இன்னும் எப்படி சொல்கிறதுனா, உறவுகள் வந்து சண்டை போட்டுக்கிட்டு, ஏன்னா இன்றைக்கி வர்ற உயிர் போயிடுவான், ஆனால் ஒன்றா இருந்து வாழ்ந்தோம்னா இன்னும் நல்லது அப்படின்னு சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷம். சூப்பராக சிறப்பாக முடிச்சிருக்காரு. எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையோடு இருக்கணும் அப்படின்றதான். இது குடும்பமாக இருந்தால் நல்லாயிருக்கு. இன்றைக்கி குடும்பம் இல்லாமல் அப்படி சீரழிஞ்சு போயிடுறாங்க. ஒரு நல்ல சிறப்பாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப எமோஷனாக இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து செம்ம சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. அவரோட இது வந்து இன்னும் உயிர் கொடுக்குது இந்த படத்துக்கு. ரொம்ப சந்தோஷம்.